ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஐஷு விலாக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வந்து டீ வடிகட்டுறது அந்த ஸ்ட்ரெயினர் இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீ வடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த டீ வடி வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்ட்டு. அதாவது ரொம்பவே கரை வந்து ஃபுல்லாகவே பிடிச்சிட்ருக்கு. நம்ம வந்து பிளாஸ்டிக் டீ வடி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி சில்வரில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அது லைஃப் கொடுக்கும். இப்போ இதை வாங்க எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு வாங்கி வச்சுருப்போம் இல்லையா ஜெல்லு, அதுதான் நான் எடுத்திருக்கேன். சிட்ரஸோடது எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சோடாத்தூள், அதாவது நம்ம இட்லி மாவுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா சோடாத்தூள், அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பழைய கடாயில் வந்து தண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த டீ வடிகட்டுறதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்துக்கிட்டேன். அந்த டீ வடிகட்டுறதை வந்து நல்லா முங்குற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த லிக்விட் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த லிக்விடு எந்த லிக்விடு இருந்தாலும் நீங்கள் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இந்த 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா சோடாத்தூள், அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கொதிக்க விட்டுருங்க. அது நல்லா பொங்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அதுக்கப்புறம் ஹை பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல்லாக வந்து கொதித்து ஃபுல்லாக பொங்கி ஊற்றிடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ கொதிக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா அந்த டீ வடிகட்டுறதுல இருக்கிற அந்த டீ தூளோட துகள்கள் அது எல்லாமே வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணி நம்ம டீ வடிகட்டுறதை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். புதுசு மாதிரி எப்போவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப லைஃப் கொடுக்கும். நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொஞ்சம் ஹை பண்ணி அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணுங்கள். பாருங்கள், தண்ணியோட கலர் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா சேஞ்ச் ஆகுது. அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வந்துட்டுருக்கு. இதை வந்து இப்படியே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. உங்களோட டீ வடி வந்து எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து டைம் வந்து கூட குறைய ஆகும். எனக்கு வந்து கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட நான் அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த தண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த அளவுக்கு நான் எவ்வளோ நேரம் விட்டுருப்பேன் அப்படின்ட்டு. பாருங்கள், தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த டீ வடி வந்து க்ளீன் ஆகி வந்திருக்கும் அப்படின்ட்டு. தண்ணியோட கலர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். தண்ணி நான் எந்த அளவுக்கு எடுத்தேன், ஆனால் இப்போ பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், அந்த பிடிச்சிருந்த கரைகள் எல்லாமே ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி நம்ம கீழே வச்சிடலாங்க. இப்போ ஒரு சின்ன பிளேட்டில் வந்து நம்ம லிக்விடு கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற டூத் ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு சின்ன பவுலில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த ப்ரெஷ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஷ்ஷில் வந்து நீங்கள் அந்த லிக்விடை லைட்டாக வந்து டிப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த டீ வடிகட்டுறதை வந்து நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கு மொத்தமே உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். எவ்வளோ நாள்பட்ட கரையாக இருந்தால் கூட உங்களுக்கு நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த டீ தூள் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ரிமூவ் ஆகி வருது அப்படின்ட்டு. நல்ல பொறுமையாக ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட நீங்கள் வந்து நல்லா இதை வந்து தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா பளபளன்னு உங்களுக்கு புதுசு மாதிரி ஆகிடும். அந்த உள் சைடு இருக்கிற ஓரங்கள், அந்த கார்னர் எல்லாத்தையுமே வந்து நல்லா ப்ரஷ் வச்சு டிப் பண்ணி நீங்கள் வந்து நல்லா அதை வந்து தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும்.
இதே மாதிரி நம்ம சேனலில் நிறையா டிப்ஸ் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலை மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் மற்ற டீ வடியையும் வந்து தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் எந்தளவு க்ளீன் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் நேரம் அது வந்து தேய்க்கணும். நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே வந்து நான் தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் இந்த டீ வடி வந்து எந்த அளவுக்கு வந்து க்ளீன் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஒரு டீ தூள் கூட கிடையாது அந்த கேஃபில். ஃபுல்லாகவே வந்து ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகி வந்திருக்கு. இந்த மெத்தட் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பரான பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.